காலத்துல சீதாப்பூர் என்ற கிராமத்துல ரங்கன் மற்றும் அவரது மனைவி கண்ணம்மா வாழ்ந்து வந்தாங்க. ரங்கன் ஒரு பால் வியாபாரி. கணவன் மனைவி 2 பேருமா சேர்ந்து ஒரு மாட்டு பண்ணை வச்சிருந்தாங்க. அவங்க தங்களுடைய மாடுகளை மிகுந்த அக்கறையோட பார்த்துப்பாங்க. அதனால ரங்கனோட எல்லா மாடுகளும் சிறந்த தரமான பாலை வழங்கும். இங்க பாருப்பா, நம்ம ஊரே ரங்கன் கிட்ட தான் பால் வாங்குது. ஆமா, ரங்கனும் கண்ணம்மாவும் நல்ல வருமானத்தோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத ரங்கன். இது எதுவுமே எனக்கு திருப்தி தரல. கிராமத்துக்கு வெளியே இருக்க ஒரு பெரிய வீடை எப்படியாவது வாங்கிடணும். அப்புறம் விலை உயர்ந்த ஆடைகள், கார் எல்லாம் வாங்கணும். எல்லா கிராமவாசிகளும் நம்மளை பார்த்து பொறாம படணும். ரங்கன் பேராசைப்பட்டுட்டு இருந்தான். இந்த பேராசை நம்மள எங்கேயும் கொண்டுட்டு போகாது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம திருப்தியா சந்தோஷமா இருக்கலாம். கண்ணம்மா சொன்னா. இந்த சின்ன வீட்லயும் இந்த மாட்டு தொழுவத்திலையும் உன்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இதுதானே நம்ம வாழ்வாதாரம். கண்ணம்மா சொன்னா. ரொம்ப நாள்லாம் இல்ல, நான் சொல்றத நினைவுல வச்சுக்கோ. ஒரு நாள் இந்த முழு கிராமத்திலேயே நான் தான் மிகப்பெரிய பணக்காரனா இருப்பேன். அன்னைக்கு ரங்கன் எப்படி நிறைய காசு சம்பாதிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். ஏதாவது ஒரு வழி இருக்கும். என் மாடுகள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கு. அதிக பால் கொடுக்க சொல்லி அவர்களை வற்புறுத்த முடியாது. அதிக பால் கிடைச்சாலும் அது யார்கிட்ட விற்க போறேன்? புலம்பிட்டே ரங்கன் பால் விற்க போனான். ரங்கன் அண்ணா, நீ குடுக்குற பால் நல்ல சுவையாவும் ஆரோக்கியமாவும் இருக்கு. அதுவும் நீ மாடுகளை நல்லா கவனிச்சுக்கிறல்ல, அதனாலதான். ஆமா ஆமா, ஆனா அது ரொம்ப நாளைக்கு இல்ல. எனக்கு என் வீட்ல அந்த பால் வாடையே பிடிக்கல. ஆனா அதுதானே உன் வாழ்வாதாரம். நீ உன் வாழ்வாதாரத்தை பத்தி குறை சொல்லக்கூடாது. என்ன பாரு, நான் முட்டை வியாபாரம் பண்றேன். ஆனா அந்த வாடை எனக்கு பெருசாவே தெரியல. நான் அது என்னோட வாழ்வாதாரமா நான் நம்புறேன். அப்போ நீ முட்டை விக்கிறதுக்காகவே பிறந்திருப்ப. அதையே கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இரு சொல்லிட்டு ரங்கன் போயிட்டான். இறுதியா பேராசையால முழுமையா ஆட்கொள்ளப்பட்ட ரங்கனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம ஏன் பால்ல கொஞ்சம் தண்ணி கலக்க கூடாது? அப்படி செஞ்சா இன்னொரு மாடு வாங்க வேண்டிய அவசியமும் இல்ல. அப்படியே பக்கத்து கிராமத்துக்கும் பால் விற்க முடியும். ஆஹா, இது நல்ல அருமையான யோசனையா இருக்கே. அடுத்த நாள் காலையில ரங்கன் பால் பாத்திரத்துல பாதி பால் நிரப்பி மிச்சத்துல தண்ணிய நிரப்பி பால் வியாபாரம் செய்ய போனான். அன்னைக்கு வழக்கம் போல கிராமவாசிகள் பாலை வாங்கிட்டு அதே அளவு பணம்